ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரக்கர் அருண். இதுக்கு முன்னாடி வீடியோவில் திருவனந்தபுரத்தில் இருக்க பிடிபி நகர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ஆஃப்லைன் டிக்கெட்டுக்கு உண்டான பேமெண்ட்டை பண்ணிவிட்டு அங்கிருந்து ஆரிநாடில் இருக்க மகேஷ் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டேன். இதையெல்லாம் லாஸ்ட் வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அகஸ்தியர் கூடம் ட்ரெக்கிங் மொத்தம் 3 நாள். டே 1ல் போனகாட் பிக்கெட் ஸ்டேஷன்லேருந்து அதிர்மலா பேஸ் கேம்ப் வரைக்கும் போகணும். அன்னைக்கு நைட் அதிர்மலா பேஸ் கேம்பில் தங்கணும். டே 1ஓட எண்டில் 16 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் பண்ணியிருப்போம். டே 2 அதிர்மலா பேஸ் கேம்ப்ல இருந்து மலை மேலே இருக்க அகஸ்தியரை போய் பார்ப்போம். பார்த்துட்டு திரும்பியும் அதிர்மலா பேஸ் கேம்புக்கே வந்துடுவோம். அன்னைக்கு நைட்டும் பேஸ் கேம்ப்லேயே தங்கிடுவோம். டே 2ஓட எண்டில் அப் அண்ட் டவுன் 16 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் பண்ணியிருப்போம். டே 3ல அதிர்மலா பேஸ் கேம்ப்ல இருந்து போனகாட் பிக்கெட் ஸ்டேஷனுக்கு வந்துடுவோம். இதோட ட்ரெக்கிங் முடிஞ்சுது. டே 3ஓட எண்டில் டோட்டலாக 48லேருந்து 50 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே 1 ஆஃப் அகஸ்தியர் கூடம் ட்ரெக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் போனகாட் பிக்கெட் ஸ்டேஷனுக்கு போகணும். அங்கேருந்து தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் நாங்கள் இப்போ ஆரிநாடில் இருக்கோம். ஆரிநாடிலேருந்து போனகாட் பிக்கெட் ஸ்டேஷனுக்கு டோட்டலாக 35 கிலோமீட்டர் வருது. 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் பிக்கெட் ஸ்டேஷனை ரீச் பண்ணுறதுக்கு. அதனால நாங்கள் ஆரிநாடிலிருந்து 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். இப்போ பிக்கெட் ஸ்டேஷனை ரீச் பண்ணுறதுக்கு நாங்கள் எந்த வழியாக போக போகிறோம்னா ஆரிநாடிலிருந்து நெடுமங்காடு, நெடுமங்காடுலேருந்து விதுரா, விதுராலிருந்து போனகாட் பிக்கெட் ஸ்டேஷனை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண டைமில் கிளைமேட் சூப்பராக இருந்தது. அதையெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே விதுரா வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் ஏர்லி மார்னிங்கே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணங்காட்டிக்கு வெளிச்சமே இல்லை. அதனால விதுராக்கு அப்புறம் தான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தோம். விதுராவை திருவனந்தபுரத்தின் மலைநகரம்னு சொல்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா விதுராவை சுற்றியுமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் இருக்குது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளினுடைய அழகை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இங்கே கவனித்த வரைக்குமே விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் அதிகமாக பண்ணுறாங்க. நீங்கள் ரோட்டில் போகும்போதே பார்க்கலாம், நிறையா ரப்பர் மரம், தென்னை மரம், அன்னாச்சி பழம் இதெல்லாம் தான் பயிர் பண்ணியிருப்பாங்க. அது போக கடல் பக்கத்தில் இருக்கங்காட்டிக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷான மீனும் நிறைய கிடைக்கும். கொஞ்ச நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் காணித்தடம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டை ரீச் பண்ணோம். இந்த செக் போஸ்ட்டில் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டை தவிர்த்து மீதி எந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்தாலும் உங்களுடைய ட்ரெக்கிங் பாஸை காட்டி இங்கே என்ட்ரி போட்டுட்டு தான் போகணும். இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னுடைய ஒரு ரூல்ஸ்ன்னு சொன்னாங்க. இந்த காணித்தடம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்ல இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா வால்வந்தோல் வாட்டர் ஃபால்ஸ்க்கே டைரெக்டாக போகுது. இதுவும் ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் தான். இப்போ என் கூட மொத்தம் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா மகேஷ் அண்ணா, மகேஷ் அண்ணனுடைய மாமா, அப்புறம் அப்பு அண்ணா வந்து எங்களை போனகாட் பிக்கெட் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிடுவார். மொத்தத்தில் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். எங்களுக்கு போனகாட் பிக்கெட் ஸ்டேஷனில் 7 o'clock ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறதால அந்த செக் போஸ்ட்லேருந்து நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், காணித்தடம் செக் போஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் உள்ளே வந்திருப்போம். அப்போ நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்தோம். அப்பு அண்ணா வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். தம்பி கொஞ்சம் முன்னாடி பாருங்க அப்படின்னு சிக்னல் கொடுத்தாரு. பார்த்தா மகேஷ் அண்ணா வண்டிக்கு முன்னாடி குட்டி மான் ஒன்று துள்ளி குதித்து ஓடிட்டு இருந்தது. மானை பார்த்த சந்தோஷத்தில் வீடியோ ரெக்கார்ட் ஆச்சா என்னன்னு கூட எனக்கு தெரியல. வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு குட்டியாக தெரியும், நேரில் பார்க்கும்போது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. போனகாட் பிக்கெட் ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் பார்க்கக்கூடிய முதல் அகஸ்தியர் கோவில் இதுதான். இந்த கோவிலுக்கு பேர் வழுக்கன்பாரா அகஸ்தியர் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் கட்டினா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இந்த வழியாக போகிறவங்க எல்லாருமே இந்த கோவிலில் நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. நாங்களும் இங்கே சாமி கும்பிட்டுட்டு எங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். அப்போ அண்ணக்கிட்ட நான், என்னன்னா அது ஏனை 10 அடிக்கு ஒரு தடவை ரோட்டில் எல்லாம் சாணி போட்டு வச்சுருக்குது, எங்கேயாவது மான் வந்த மாதிரி ஏனைக்கீனை வந்தால் என்னென்னா பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் வராது தம்பி, நீ பயப்படாமல் வா அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. 2வது தடவையும் நாங்கள் மானை பார்த்தோம். இது எங்களுக்கு கிடைச்ச லக்கா இல்லை கோஇன்சிடென்ஸான்னு தெரியல. இந்த மான் முதல்ல பார்த்த மானை விட சைஸில் ரொம்ப பெருசு. இந்த மான் ரைட் சைட்லேருந்து ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த மேட்டு மேலே ஏறி நின்று நாங்கள் போகிற வரைக்கும் எங்களையவே பார்த்துட்டு இருந்தது.
கொஞ்ச நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் சின்ன சின்ன வீடுகள்லாம் தென்பட்டுது. ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் ரியலைஸ் ஆச்சு. ஆனால் என்ன ஊர் அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் மகேஷ் அண்ணன் தான் போனக்காட் வில்லேஜுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். பழைய காலத்து வீடு, பொட்டி கடை, ஊருக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், இது எல்லாம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இயற்கையோட ஒன்றி தான் வாழ்கிறாங்க. ஒரு காலத்தில் போனக்காடில் இருக்கிற எல்லாருமே இந்த டீ ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான். இந்த டீ ஃபேக்ட்ரியை நடத்திட்டு இருந்தவருக்கு நஷ்டம் வந்ததால் இந்த டீ ஃபேக்ட்ரியை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த டீ ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்ச மக்கள் எல்லாருக்குமே கவர்மெண்ட் மூலியமாக ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இன்னும் போனக்காடில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் போனக்காடை ரீச் பண்ணுறதுக்கு பஸ்ஸை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டீ ஃபேக்ட்ரி வரைக்கும் தான் பஸ்ஸு வரும். அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து தான் போனக்காட் பிக்கெட் ஸ்டேஷனை நீங்கள் ரீச் பண்ணணும். நீங்கள் போகிற வழியில் பார்க்கக்கூடிய 2வது அகஸ்தியர் கோவில் இதுதான். இந்த கோவிலை இப்போ தான் ரீசெண்ட் இயர்ஸில் கட்டியிருக்காங்க. இதை எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பேக் ஸ்டோரி இருக்குது. அதை போக போக பார்க்கலாம். இந்த கோவிலையே நீங்கள் ஒரு செக் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் 2 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோடிங்கே ஸ்டார்ட் ஆகுது. போனக்காடு என்ட்ரன்ஸில் இருக்க இந்த ஆர்ச்சை பார்த்ததையுமே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்த டயர்டெல்லாம் போயிருச்சு. நாங்கள் ஒரு 8 o'clock தான் போனக்காட் பிக்கெட் ஸ்டேஷனே ரீச் பண்ணோம். அந்த டைமில் முக்கியமான ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் யாருமே வரல. அதனால போனக்காட் பிக்கெட் ஸ்டேஷனுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். 2வது அகஸ்தியர் கோவிலுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதைய பிக்கெட் ஸ்டேஷனில் இருக்க செக்யூரிட்டியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, கேளுங்க. எதனால அங்கே மேலே பூஜை பண்ணுறதில்ல? எப்பா இது ட்ரெக்கிங் ஆக்கிட்டாங்க, டூரிஸ்ட் பிளே இது ஆக்குறாங்க. கோயிலுக்கு சாமி தரிசனமே வேண்டாம், இங்கே அலௌட்டு கிடையாது. நீ வந்து அதில் அசுத்தம் பண்ணுத, பசுப்பம் போடுத, இந்த என்னது பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆகுது அப்படி இப்படின்னுட்டு உள்ள. இவர் என்ன சொல்ல வராருன்னா, இப்போ நம்மளை மாதிரி ட்ரெக்கிங் போகிறவங்க மேலே போய் அகஸ்தியருக்கு பூஜை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறங்காட்டிக்கு மேலே இருக்கிற மாதிரி அதே சிலையை கீழே வச்சுருக்காங்க. இங்கே போயிட்டு நீங்கள் அகஸ்தியருக்கு என்னென்ன பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். பிக்கெட் ஸ்டேஷனுக்குள்ளேயே உங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக்கெல்லாம் கிடைக்கும். இது ட்ரக்கிங் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாக்கிங் ஸ்டிக் 30 ரூபாய்ன்னு விற்கிறாங்க. நானும் ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கிட்டேன். இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் கிடைக்கும். அதுபோக ட்ரெக்கிங் போகும்போது உங்களுக்கு சாப்பாடு வேணுனாலும் இங்கேருந்து வாங்கிக்கலாம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்த உடனேயுமே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் எழுதி உங்களுடைய ட்ரெக்கிங் பாஸோடு சேர்த்து அந்த ஃபார்மை உள்ளே கொடுக்கணும். நீங்கள் ஃபார்மை கொடுத்ததுக்கப்புறம் உங்களை ஆர்டர் வைஸாக கூப்பிடுவாங்க. நீங்கள் போய் உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபை காட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. மெயினாக உங்கள் பேக்கில் ஏதாவது பிளாஸ்டிக்ஸ் ஐட்டம் வச்சுருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பிளாஸ்டிக் உங்களுக்கு ரொம்ப எசென்ஷியல் திங்ஸாக இருக்கும் பட்சத்தில் அதை எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக ஒரு கவரில் போட்டு எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதை உங்கள் ட்ரெக்கிங் பாஸில் எழுதிடுவாங்க. திரும்பியும் நீங்கள் ட்ரெக்கிங் முடிச்சு வரும்போது இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் காட்டணும். இதுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க எவ்வளோ டென்ஸ் ஃபாரஸ்ட்டுன்னு. இங்கே இருக்க சவுண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது.
ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து 9:15 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபால்ஸுன்னு சொல்ல முடியாது, ஒரு தண்ணி ஓட போயிட்டுருக்கு. பார்த்து வரணும், ரொம்ப ஸ்லோப்பாட்டிருக்கு. ரெஸ்ட்டு நாங்கள் காலையில் யாருமே சாப்பிடலை. மகேஷ் அண்ணனுடைய அம்மா எங்களுக்கு ஏர்லி மார்னிங்கே சாப்பாடு செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. தண்ணி இருக்கிற இடமா பார்த்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி தான் இந்த இடத்த சூஸ் பண்ணோம். இந்த சாப்பாடு எங்களுக்கு கிடைச்சதுக்கு மகேஷ் அண்ணனுடைய அம்மாவுக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்கள் போகிற வழியில் ஒரு விநாயகர் கோவில் இருந்தது. நாங்கள் பண்ணக்கூடிய ட்ரெக்கிங் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிட்டு ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ணோம். ஃப்ரெஷ்ஷானது யானைசாணி. ஒரு யானை அப்ராக்சிமேட்லி 5 டன் இருக்கும். ஒரு நாளைக்கு 12லிருந்து 18 மணி நேரம் சாப்பிடும். காட்டில் இருக்கக்கூடிய புல், செடி, மரங்கள், பழங்கள் இதையெல்லாம் தான் சாப்பிடும். சாப்பிட்டதில் 45% மட்டும்தான் டைஜஸ்ட் பண்ணும். அதனால யானை சாப்பிட்டுட்டு போடக்கூடிய சீட்ஸ் எல்லாமே காடு ஃபுல்லாக வளரும். யோசிச்சு பாருங்க, ஒரு யானை தன்னுடைய வாழ்நாளில் ஒரு காடையே உருவாக்கியிருக்கும். கொஞ்சம் தூரம் தான் நடந்துருக்கோம். இதுக்கே எவ்வளோ ஸ்வெட்டுன்னு பாருங்க. எல்லாமே சரியான மேடு. இப்போ கொஞ்சம் சமதளமாயிருச்சு, அதனால நடக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ரொம்ப மூச்சு வாங்குது. ரொம்ப நாளாக நடக்காமையே நடக்கிறோம், அதனால் மூச்சு வாங்குது. இது பாதை, இது ஃபுல்லாமே ஸ்லோப்பு. கிட்டத்தட்ட போகும் ஒரு 100 அடி பக்கம், 100 அடி கீழே போகும். எனக்கு தெரிஞ்சு 100 அடி. எவ்வளோ அடின்னு சொல்லி சரியாக தெரியல. எப்படி எவ்வளோ தான் ஏறணும்.
ஒரு தடுப்பணை மாதிரி கட்டியிருக்காங்க. நல்ல சீசனல் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி போகும் இதில். கைப்பிடிங்க. மரவட்டை பூச்சி இது. இங்கிலீஷில் வந்து மில்லிபீட்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா மக்கிய இலை தலை எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த கழிவை மண்ணுக்கே உரமாக கொடுத்துரும். இந்த பூச்சி இருக்கிற இடத்துல மண்ணு நல்லா வளமாக இருக்கும். இன்னொன்று, இந்த பூச்சி வந்து இந்த மாதிரி ஊறிட்டு போகிறத பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இடத்துல வந்து ஈரப்பசை கம்மியாக இருக்குது. இது வந்து இப்போ நல்ல ஈரத்தன்மை இருக்கிற இடத்த தேடி போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் மேலேயே கொடுத்துருவாங்க. இங்கே அங்கே மேலே எங்களுக்கு ஃப்ரீ தான் மேலே. அதான் நாங்கள் மேலே வரேன்டா. இப்போ உங்களுக்கு ஃபால்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? சாரி ஃபால்ஸு ஃபால்ஸ் வர்றதா இன்னும் 2 6வது 3வது கேம்ப். ஓகே. ஓ வெயிட்டிங். சரியான குழி இது. மழை வந்தால் தண்ணி போகும். தண்ணி போகும். அம்மாடி, உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? கீழே தண்ணி போயிட்டுருக்கு. எவ்வளோ சவுண்டு கேட்குது பாருங்க சாமி. அதான் தெரியுதா உங்களுக்கு? தண்ணி நம்மளுக்கு முன்னாடி போகிறவங்க ஏதோ பைப்பெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. இங்கே ஏதோ ப்ளம்பிங் வேலைக்கு இருக்குமோ தெரியல, போய் கேட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க தண்ணி. இங்கெல்லாம் வரும்போது பார்த்து வரணும். நீங்கள் எது வேணாலும் போட்டு வாங்க, ஷூவோ செருப்போ இல்லை வெறுங்காலில் கூட வாங்க. ஆனால் கீழே ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிரீன். ஒவ்வொரு மரமும் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 70-80 அடி இருக்க மாட்டிருக்கு. நீங்களாம் முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு தெரில. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டில் இவ்வளோ இது பார்க்குறது. எங்கே கொண்டு போகிறீங்க? இங்கே மேலேயா? நம்ம கேம்ப்லையா? ஓகே. நீங்களாம் எதாவது ரெடி பண்ணுறங்காட்டிக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கு. என்ன கேம்ப் 3 வந்தாச்சு. அது என்ன அங்கே என்ன பண்ணுறாங்க? ஒரு வழியாக கேம்ப் 3 வந்தாச்சு. முந்தானத்து போனவங்களா இருக்கும். ஒரு டீம் வருது பாருங்க, அங்கேயும் வராங்க. அதான் ஓ, தண்ணி வந்துச்சுன்னா இங்கிருந்து மலையில் வரும். இப்போ தண்ணி இல்லாதங்காட்டிக்கு ஃப்ரீயாக இருக்கு. இல்லைன்னா தண்ணி இது பூந்து கீழே போகும் ஃபுல்லாக.
மகேஷ் அண்ணனுடைய மாமா போலீஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தார். ഇത് VIP വരുമ്പോഴും അവരുടെ എക്സ്പോർട്ട് വിടും അത് പമ്പ വന്നിട്ട് ഇങ്ങനെ ഞാൻ 3 വാട്ടി പോയാ ஓகே ஓகே. ഇവര് സർവീസ് ചെയ്യുന്ന സമയത്ത് ഇവർക്ക് എക്സ്പോർട്ട് പോകണമല്ല. எஸ்கார்ட்டா அந்த பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எஸ்கார்ட் போவாங்க. എക്സ്പോർട്ട് പോയി കഴിഞ്ഞാൽ പിറ്റേന്ന് ഡ്യൂട്ടി ഇല്ല, പിറ്റേന്ന് റെസ്റ്റ്. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பிஎஸ்என்எல் அப்புறம் ஜியோ மட்டும்தான் டவர் கிடைக்குது. அதுவும் ஒரு சில இடத்துல மட்டும்தான் கிடைக்குது. அதனால நீங்கள் யார்கிட்டையாவது பேசணுன்னா பேசிட்டு ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் பேட்டரி சேவ் ஆகும். இல்லைன்னா டவரை சர்ச் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு பேட்டரி எல்லாம் டவுன் ஆயிரும். ഇവിടെ ഒരുമാതിരിപ്പെട്ട തോട്ടലൊന്നും വെള്ളമില്ല. അത്രയ്ക്ക് വെയിലടിക്കുന്നു. இப்போ சரியான வெயில். ஆனால் நம்மளுக்கு இந்த மரத்துக்குள்ளே போகிறங்காட்டி தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த புல் நிலத்துக்கு போனோன்னா சரியான வெயிலாக இருக்கும். ஆமாம், இந்த சிரிப்புக்கான காரணம் எனக்கு அப்போ புரியலை. புல்மேட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எதுக்காக சிரிச்சாங்கன்னு. வேற வந்து மருந்து பிடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. അല്ല പുള്ളിക്കാരത്തിന് അതേപോലെ അത് ഇവിടുന്ന് അതായത് സ്ട്രേറ്റാ പോണെങ്കിൽ ഇതിപ്പോ കറങ്ങിയല്ലേ പറഞ്ഞത്. ஓ 8 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஓகே ஓகே. மேலே ஆமாம்மா, அங்கே பேஸ் கேம்ப்லேருந்து 8 கிலோமீட்ரு. தீ பிடிச்சிருக்கு. ஒரு சில இடத்துல இந்த மாதிரி தீ பிடிச்சி கருகி இருக்குல்ல, இதுக்கு என்ன காரணம்னா முக்கியமாக யானைக்கு காட்டில் மேஜரான ஃபுட்டு வந்து புல்லு தான். இந்த மாதிரி காட்டு புல்லுங்கள்லாம் சர்டைன் ஸ்டேஜுக்கு மேலே வளர்ச்சி ரொம்ப கம்மியாயிரும். அதனால யானைகள் உணவை தேடி கீழே இறங்கி வந்துடும். ஒவ்வொரு இடங்கள்ல இந்த மாதிரி தீயை வச்சு அதை கருக்கி விட்டுருவாங்க. இது இப்போ ஒரு மழை பெஞ்சதுன்னா திருப்பி வளர ஆரம்பிச்சிரும். ரெஸ்ட். നാളെ നമുക്ക് രാവിലെ വന്ന് കയറി പൊങ്കാല പോകാൻ കയറി ഒരു കുഴിയുണ്ട്. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா? தண்ணி சவுண்டு. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரு தடவை வந்து பார்க்கணும். முடிஞ்சால் வருஷம் வருஷம் கூட வாங்க. நாங்கள் போன டைமில் ஃபால்ஸில் தண்ணி ரொம்ப கம்மியாக வந்ததால் நாங்கள் அங்கே குளிக்கலை. ரிட்டர்ன் போகிறவங்க இருக்காங்களே, அவங்கள கேட்டால் நீங்கள் 30% தான் ஏறி இருக்கீங்க, இன்னும் ஏற வேண்டியது இருக்குங்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாறை!
இதெல்லாம் தண்ணி வந்தால் போகிற பாதை. சரியான ஃபாரஸ்ட்டு. எவ்வளோ பச்சை பசேன்னு. என் வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டை நான் ஆக்சுவலாக பார்த்ததே கிடையாது. ஆனால் செம்மையான அட்வென்ச்சரு. இது பிரச்சனை இல்லாத டைமு. இது சம்டைம் இது தண்ணி வர டைம்லாம் இங்கே அட்டைப்பூச்சி நிறையா இருக்கும். இது பெஸ்ட்டு சீசன். இதுதான். ஆஃப் சீசன்லேயும் வரலாம், ஸ்டார்டிங்லேயே வந்துடணும். இதுக்கு மேலே ஃபுல்லாமே சம்மதளம் தான். போயிட்டே இருக்க வேண்டியது தான். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஓடுற தண்ணியை கிராஸ் பண்ணி வரும்போது உங்கள் காலை நல்லா செக் பண்ணிக்கணும். ஏன்னா அட்டைப்பூச்சி உங்கள் காலில் ஒட்டிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் வரும்போதே உப்பு, டெட்டாயில், சானிடைசர் கொண்டு வந்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி தண்ணியை கிராஸ் பண்ணி வரும்போது உங்கள் காலை நல்லா செக் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் கொண்டு வந்திருக்க இந்த சானிடைசர், உப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை திருப்பி காலில் அப்ளை பண்ணிக்கிறது நல்லது. ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இங்கே ஆப்போசிட்டில் சரியான ஃபால்ஸ். பெரிய பெரிய மரம். நாங்கள் போன டைமில் அட்டைப்பூச்சி தொல்லை ரொம்பவுமே கம்மியாக தான் இருந்தது. மழை அதிகமாக பெஞ்சா தான் அட்டைப்பூச்சி தொல்லை இருக்கும். நாங்கள் போகிற டைமுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசாக மழை எதுவும் பெய்யலை. பெரிய பெரிய மரம் எல்லாம் ஒழுந்து கிடக்கு. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி சைன் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அது படி நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ போயிட்டுருக்க இடம் அடர்ந்த காடு. ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா உங்களை ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நம்ம கூட ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கும் கஷ்டம். ஏன் இதைய சொல்கிறேன்னா, இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுற முன்னாடி வரைக்கும் வெள்ளியங்கிரி மலையில் 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒரு கயிறு போட்டிருக்காங்க பிடிச்சி போகிறதுக்கு. வாட்சில் 7.97 கிலோமீட்டர் காட்டுது. நீங்கள் போகிற பாதையில் இந்த மாதிரி அம்புக்குறி போட்டிருப்பாங்க. அதனால வழி மாறி போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி.
ஓரளவுக்கு கிட்ட நெருங்கிட்டோமா? எதுக்கு இங்க ஒரு டைம் செக்கிங்? இந்த ஆன்டி போர்ச்சிங் கேம்ப் ஷெட்டை தாண்டினதுமே புல்மேடு ஆரம்பிச்சிரும். இந்த புல்மேட்டில் பெரிய பெரிய மரங்கள் எதுவுமே இருக்காது. இங்கே வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால தண்ணி கம்மியாக இருந்தால் இதுக்கு முன்னாடியே ரீஃபில் பண்ணிக்கோங்க. பார்க்கறக்கு உங்களுக்கு சமதளமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் தூரம் போக போக அப்படியே ஏத்தமாயிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு மேடு ஏறும்போதும் அந்த மேட்டில் ஏறி நின்று வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஹைட்டில் இருந்து அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது என் மனசில் ஒன்று தான் தோணுச்சு, நம்மளாடா இவ்வளோ தூரம் ஏறி வந்தோம். இப்போ தான் புரியுது எதுக்கு மகேஷ் அண்ணனும் அவங்க மாமாவும் சிரித்தாங்க அப்படின்னு. மகேஷ் அண்ணா கடந்த 10 வருஷமாக இந்த அகஸ்தியர் மலை ஏறிட்டுருக்காரு. அவருக்கு இந்த புல்மேட்டை பற்றி நல்லா தெரியும். அதனால இந்த புல்மேட்டை சீக்கிரமாக கிராஸ் பண்ணணும்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆல்ரெடி ஃபாஸ்ட்டாக தான் நடக்கிறாரு. அவருடைய ஸ்பீடுக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியல. இருந்தாலும் இன்னமும் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே தெரியுதா? அதுதான் அகஸ்தியர் மலை. இது இது பிஎஸ்என்எல் ஜியோவா உங்களுக்கு? பிஎஸ்என்எல் கிடைக்குது. கிடைக்கும். இந்த 5வது கேம்ப்லேருந்து 6வது கேம்ப் வர வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த 6வது கேம்போடையே புல்மேடு முடிஞ்சுது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கேம்ப்பு முடிகிற எண்ட்லேயும் ட்ரைபிள்ஸ் வந்து டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க. நான் 6th கேம்பா? അവരെടുത്തതിന് ശേഷമാണ് ഞാൻ കണ്ടത്. ഞാൻ വിചാരിച്ചത് നിരയിലായിരിക്കും ഇരിക്കുന്നത്. இங்கே பாருங்கள், வழியில் மரம் விழுந்திருக்கு. அதை கட் பண்ணி அதை அப்படியே அந்த இதை பீஸை மட்டும் தனியாக எடுத்து வெளியே போட்டாங்க.
ஃபாரஸ்ட்ல இந்த மாதிரி இதெல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டான். Because அதுக்கு மேலே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் லிவிங். அதுக்குள்ள அதுக்குள்ள. அப்போ அதனால அதை இன்னும் எடுத்து ரிமூவ் பண்ண மாட்டான். கரெக்டு அங்கே பார்ப்போம். அப்போதான் ஃபாரஸ்ட். அவ்வளோ பெரிய மரம் கட் பண்ணி இப்படியே போட்டிருக்காங்க. அதோட பீஸ் கிடக்குது வருங்க. ஒரு டைம் 2:15 தான் ஆகுது. வாரு இப்போவே எவ்வளோ இருட்டாக இருக்குது. இப்போ வந்து மத்தியானம் தான் ஆச்சு. பார்க்குறக்கே இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மரங்கள் அடர்த்தியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் ஒரு 6 மணிக்கு மேலே பூச்சி கத்துற சவுண்டு கேட்கும் இல்லையா, அதுதான் இந்த காடு ஃபுல்லாமே கேட்குது. അത് അവിടെ ഒരു ബോർഡ്, അത് രണ്ടാൾക്കാർ കാട്ടുപോയി അവരെ കടന്നൽ കുത്തിയത് ഇവരാണ്. എവർക്കും കിട്ടിയ അടിയോ അയാൾ നിലത്തിട്ട് അടിച്ച് വരാദ്യം ദേഷ്യം പിടിച്ചിട്ട്. കാരണം ആലോചിച്ച് നോക്കും, നമുക്കത് നടക്കാൻ പറ്റില്ല. അയാൾ 2-3 തവണയാണ് നടക്കുന്നത്. பார்த்தா காட்டோட காவல் தெய்வம் மாதிரி இருக்குது. இதே மாதிரி 2-3 இடத்துல வச்சுருக்காங்க. நானும் ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே இருக்கேன், எப்படா இந்த அதிர்மலை பேஸ் கேம்ப் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அப்புறம்தான் இந்த டைரக்ஷன் போர்டு எங்களுக்கு கண்ணில் மாட்டுச்சு. இனி ஒரு 5 மினிட்ஸ் தான் பேஸ் கேம்பை ரீச் பண்ணிடலான்னு கூட வந்தவர் சொன்னார். அதை கேட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. நாளைக்கு வந்து இந்த வழியாக தான் அகஸ்தியர் மலை ஏற போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு காவல் தெய்வம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கேம்ப் கிட்டே ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் பேஸ் கேம்பை ரீச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறியே இந்த மாதிரி நிறையா காவல் தெய்வம் இருக்கும். காலையில் 9:15 ஆரம்பித்த ட்ரெக்கிங்கை 2:30 மணிக்கு தான் முடித்தோம். 5:30 மணி நேரம் ட்ரெக்கிங்க்கு அப்புறம் பேஸ் கேம்பை ரீச் பண்ணோம். மகேஷ் அண்ணன் சீக்கிரமாகவே பேஸ் கேம்பை ரீச் பண்ணங்காட்டிக்கு எனக்கும் சேர்த்து பெட்டு வாங்கி வச்சிட்டாரு. எனக்கு சரியான டயர்டு, அதனால் போனோன்னையுமே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் மகேஷ் அண்ணா, நான், மகேஷனுடைய மாமா எல்லோரும் சேர்ந்து கேம்புக்கு பின்னாடி ஒரு ரிவர் இருக்குது, அங்கே போய் குளிக்கலான்ட்டு போனோம். போகிற வழியில் நாளைக்கு ஏறக்கூடிய அகஸ்தியர் மலையை காட்டினார். ஓரளவுக்கு மழை தெரியும், மறுபடியும் லெஃப்ட் சைட்லேருந்து ஃபுல்லாக மேகம் வந்து மறைச்சிரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் மலையை பார்த்தோம். அப்படியே ஒரு ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த ரிவர்லேயுமே தண்ணி கம்மியாக தான் வந்துட்டு இருந்தது. வேறு வழியே இல்லை, உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய ஸ்வெட்டாக இருக்குது, குளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்கிற இடமா பார்த்து 3 பேருமே குளித்தோம். இது பாருங்கள் ஹோலு, இது வழியாக தண்ணி உள்ளே போய் அது வழியாக போய் அங்கே போய் சேருது. இப்போ நாங்கள் சீசன் டைமில் வந்தப்போ தண்ணி கம்மியாக இருந்தது. ஸோ குளித்தோம், ஓடுற தண்ணி தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக தண்ணி வரும்போது உங்களுக்கு அந்த அது காட்டுறால அது ஃபுல்லாக போகுமாம்மா தண்ணி வந்துச்சுன்னா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபோனில் பேசணுன்னா இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். பிஎஸ்என்எல் ஜியோ மட்டும்தான் டவர் கிடைக்குது. கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டவர் கிடைக்கும். நான் அப்படி தான் பேசினேன். நாங்கள் தங்கியிருந்தது வந்து டார்மெண்ட்ரி 2ல் தான் தங்கியிருந்தோம். இப்போ நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த ப்ளக் பாயிண்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா இந்த ப்ளக் பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, மொத்த டார்மெண்ட்ரிக்கே சேர்ந்து ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் தான். இந்த ப்ளக் பாயிண்ட்டை நீங்கள் 24/7 யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஃபுல்லாமே சோலார் தான். 6 மணிக்கு மேலே தான் பேட்ரி ஆன் பண்ணுவாங்க. 9 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு பவர் சப்ளை வரும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க. இது ஒரு எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல பவர் பேங்க் எடுத்துகிட்டு போய்க்கிறது நல்லது.
கேன்டீனில் என்னென்ன ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கும்னா கஞ்சி 175 ரூபா, பூரி, அது இல்லைன்னா புட்டு ப்ளஸ் கடலைக்கறி 150 ரூபா, உப்மா 120 ரூபா, பிளாக் டீ 20 ரூபா, ஸ்நாக்ஸ் 20 ரூபா, ஜிஞ்சர் காஃபி 30 ரூபா. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா இன்றைக்கி நைட்டே டோக்கன் வாங்கிக்கணும். எவ்வளோ டோக்கன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் ஃபுட்டு தயார் பண்ணுவாங்க. அதனால மறக்காமல் டோக்கன் வாங்கி வச்சுக்கோங்க. இது சீசனல் டைமில் மட்டும்தான் இந்த மாதிரி. ஆஃப் சீசனலில் நீங்கள் ஃபுட்டுக்கும் சேர்த்து தான் பே பண்ணுவீங்க. அதனால ஆஃப் சீசனலில் போகிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் அப்ளிகபிள் ஆகாது. உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுட்டு கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட டே 1 வீடியோ முடியுது. இதுக்கப்புறம் வர்றது டே 2ஓட ப்ரிவ்யூ வீடியோ. அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக 5 வருஷத்தில் க்ளோஸ் ஆகும்.